ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் அப்படின்னு சொல்லி அந்த கொக்கோஸில் இருக்கிற அந்த கொக்கோவை பற்றின ஒரு கதையை நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிடணும். கொக்கோ அப்படின்னா கோயில்னு அர்த்தம். கோயில் எப்போவுமே தன்னோட கூட்டில் முட்டையிடாம காக்காவோட கூட்லையோ இல்லை மற்ற பறவையோட கூட்லையோ வந்துட்டு அதுங்க போட்டு வச்சிருக்கிற முட்டையை கீழே தள்ளி விட்டுட்டு இதோட முட்டையை போய் அதில் போட்டு வச்சிரும். மற்ற பறவைங்களும் இது கோயிலோட முட்டைன்னு தெரியாம தன்னோட முட்டை தான் நினச்சி அதை ஹேட்ச் பண்ணி முட்டை பொரிச்சதுக்கு அப்புறமா தான் அது தன்னோட முட்டை இல்லை அப்படிங்கறதே தெரிய வரும். முட்டையை உட்காந்து கஷ்டப்பட்டு பாதுகாத்து அதை சூடு பண்ணி அதுக்கப்புறமா ஹேட்ச் பண்ண வச்சு இந்த மாதிரி ப்ராசஸ் கோயிலுக்கு எரிச்சலா இருக்கிறதுனால தான் தன்னோட முட்டைய வேற ஒரு பறவையோட கூட்டுல அது போய் போடுது. இந்த ஒரு ஸ்டோரியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 10. மதர்ஸ் டேங்கிறதுனால நான் எங்க அம்மா கூட போய் சுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா கிளம்புறா. இன்னைக்கு மதர்ஸ் டேவா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாட்சியும் அவளை அனுப்பி வைக்கிறா. இன்னைக்கு மதர்ஸ் டேவா நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா, நம்ம அம்மாக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சாட்சி சொல்லவும், நீ இப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது, நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம வீட்டுக்குள்ள நான் போகவும் போச்சிங்களா வந்து விழும், நீ என்ன பிராங்க் பண்ணதான் ட்ரை பண்றேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் எலமெண்டரி ஸ்கூல்ல நடந்தது. இப்போ நான் அம்மா கூட சண்டை போட்டு தானே இந்த வீட்டுல வந்து இருக்கிறேன். ஸோ மதர்ஸ் டேக்காச்சும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றா. பரவாயில்ல, நீ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிட்ட நம்ம ஹீரோ சொல்லவும், உன்ட்ட யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லவும், உண்மையை தானே சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான். அவ கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறா. ஒழுங்கா என் கூட ஷாப்பிங் வர சரியா அப்படின்னு சொல்லி இப்ப அவ நம்ம ஹீரோ ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறா. இவங்க ரெண்டு பேரும் மால்க்கு போய் இவங்க அம்மாக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு போறாங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவ போய் ட்ரெஸ் கடையை பார்த்துட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்தே சாட்சி எதுக்காச்சும் வெளியே கூப்பிட்டா நம்ம ஹீரோ போகாமையே தான் இருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் டைமா நானும் சாட்சி இப்பதான் ஒன்னா வெளியே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா சாட்சியை காணோம். ரெண்டு பசங்க சும்மா அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹே சாட்சி வா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கா போலியே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்க சொல்றாங்க. அவங்க ஒன்னு பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவோ, சரி என்ன கிஃப்ட் வாங்க போறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கான்ல, அது கூட இருக்குது அவ பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படிதான் தெரியுதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ரெண்டு பேர் சாயலுமே வேற மாதிரி தான் இருக்கு. சோ ஆப்வியஸா எல்லாருமே அவ என் சிஸ்டர் இல்லன்னு தான் நினைப்பாங்க. உண்மையிலேயே சாட்சி என் கூட பிறந்தவா கிடையாது. சோ அவங்க அப்படி திங்க் பண்ணதான் செய்வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன கிஃப்ட் வாங்குறதுனே சாட்சிக்கு தெரியல. அதை முடிவு பண்ணாம தான் நீங்க வந்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அவங்க உனக்கும் அம்மா தானே அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம பேசாம ஃபிளவர்ஸ் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறா. இதுக்கு நான் டெய்லியும் தண்ணி ஊத்தணுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. அவங்க அதை பராமரிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. கேக்கு கொடுத்தா சுகர் வந்துருன்னு சொல்லுவாங்கன்னு சாட்சி யோசிக்கிறா. பேசாம ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சாட்சி யோசிக்கிறா. அச்சோ மார்க்கெட்டுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்லயே அவங்க போவாங்க. ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது தப்பு இல்ல, யாருக்கு எந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுனே தெரியல. அம்மாக்கு எது பிடிக்கும்? ஆக்சுவலி ஒரு தடவை அம்மா சந்தோஷமா இருந்த டைம் வந்து ஒரு தடவை லாட்டரி அடிச்சப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அப்புறமா நான் மேரத்தான்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்னு சாட்சி சொல்லவும், நான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன், ஆனா அவங்க ஹாப்பியா இருந்த மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அம்மாவை டிராயிங் வரைஞ்சப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்கன்னு சாட்சி சொல்லவும், அது ஒன்னும் ஏன் டிராயிங் இல்ல, அது நீ ரொம்ப மொக்கையா வரைஞ்சிருந்தா, அது ஓன் டிராயிங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேருமே டிராயிங் வரைஞ்சிருந்தோம். அதுல காமனா இருந்த ஒரே விஷயம் அவங்க ஏப்ரன் போட்டிருந்தது தான். அம்மா சமையல் பண்ணும்போது ஏப்ரன் யூஸ் பண்ணுவாங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. சாச்சி உன்னாலதான் நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு, இதுக்கு தான் நீ வேணுங்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோவா தலையில கை வைக்கிறான். என்ன சின்ன குழந்தை மாதிரியே இன்னும் ட்ரீட் பண்ணாத அப்படின்னு வா சொல்றா. ஏதோ சொன்னியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஒன்னும் இல்ல அப்படின்னு வா சமாளிக்கிறா. யார் அது அப்படின்னு அவங்க அப்பா கதவை திறக்கவும் இவங்க ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க. மதர்ஸ் டேக்கு நம்ம பசங்க உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம பசங்க இவ்வளவு மெச்சூர் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஆனந்த கண்ணீர் வடிக்கவும், ஆமா இதுக்கு ஏன் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும், ஏன்னா அவங்க எனக்கு ஒரு பிரசன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப அவங்க அம்மா அந்த ஏப்ரனை கட்டிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. நாகி கூட லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி எரிக்காவோட அம்மா கேட்கவும், நல்லா தான் போயிட்டு இருக்கு, அதுலயும் சாட்சியும் அவனும் தான் ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க, என்ன விட அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் ரொம்ப ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. அப்படியா, எரிக்கா கூட நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரிஜினல் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அந்த சாட்சியும் நாகியும் ரொம்பவே க்ளோஸா இருக்காங்கன்னு எரிக்கா சொன்ன. அதுக்கப்புறமா அவ என்ன பாத் ஹவுஸ் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லவும், அவங்க லைஃப் ஸ்டைல எரிக்கா நல்லா என்ஜாய் பண்றா போல, நான் எரிக்காவை போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா முடிவு பண்றாரு. செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு. எரிக்கா எதுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கப் நூடுல்ஸ்ல ஹாட் வாட்டரை ஊத்தி வச்சுட்டு அவ வெயிட் பண்றா. அட நான் ஜஸ்ட் ஹாட் வாட்டர் மட்டும் தான் ஊத்துனேன், உண்மையிலேயே இது சமைச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. அவ சாப்பிடலான்னு போகும்போது அவங்க அப்பா கிட்டே இருந்து மெசேஜ் வருது. நாக்கி என் கூட நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவ தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருந்தா. எதுக்கு நான் வெளியே கூட்டிட்டு வந்து நான் படிக்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும், மோடிட்டு என் பின்னாடியே வா அப்படின்னு அவ சொல்றா. அட்லீஸ்ட் நம்ம எங்க போறானாச்சும் சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து உனக்கு புக் ஸ்டோர் பிடிக்கும்ல, வா அங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ ரெண்டு புக்கை எடுத்துட்டு வந்து, இந்த ரெண்டு புக்கு நீ வாங்கிக்கிட்டியா, ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் நீ படிச்சு முடிச்சிட்டேன்னா நீ ஏன் லெவலுக்கு ஜீனியஸ் ஆயிடுவான்னு சொல்லவும், இல்ல வேணாம் அப்படின்னு வா சொல்றா. எக்ஸாமுக்கு தேவையான எல்லா ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் இதுல இருக்கு, நீ கண்டிப்பா பாஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கும் வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா நான் இப்ப ரொம்ப ஏழைன்னு சொல்லவும், ஏழைங்களை கலாய்க்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவசரமா வந்ததுல என் போனையும் காசையும் நான் எடுத்துட்டு வரல அப்படின்னு வா சொல்றா. நான் பே பண்ணுவேன்னு எதிர்பார்த்தியா, நானும் காசு எடுத்துட்டு வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அச்சச்சோ அப்படின்னு வா ஷாக் ஆவரா. நீ தானே என்ன தரத்தரன்னு இழுத்து வந்த, எங்க என் பர்ஸ் எடுக்க விட்ட
அவுட். ஆமா எதுக்கு நம்ம இப்ப வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் போனோட ஜிபிஎஸ் வச்சு என்ன ட்ராக் பண்ணிருவாங்கன்னு தான் நான் போனை வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன்னா அப்பா நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்றா. பையன் நம்ம வெளியே வந்திருக்கோம் நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா எனக்கு அவரை பாக்குறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு எரிக்கா சொல்றா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சாட்சி உள்ள வந்து இவரை பார்த்துட்டு அச்சோ திருட திருட அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி எரிக்கா அப்பா நினைக்கிறாரு. சாரி நீங்க எரிக்காவோட அப்பாவா இருக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சாட்சி சொல்லப்போ பரவாயில்ல இருக்கட்டும் என் பொண்ணு சாயிலே நீ இருப்பேன்னு சொன்னாங்க உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மைன்னு புரியுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க எங்கேயாச்சும் ஷாப்பிங் போயிருப்பாங்கன்னு நினைக்கிற போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. நூடுல்ஸ் ஓப்பனா இருக்கு போன் அங்கே இருக்கிறத அவர் பார்த்துட்டு எனக்கு என்னமோ அப்படி தோணல உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எதுக்காக அவரை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்க ஏன்னா அவர் என்னோட அப்பாவும் தான் பிரச்சனை என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிடலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒரு தடவை சொன்னது ஞாபகம் இருக்கா எல்லாமே அவர் விருப்பப்படி தான் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் இண்டிபெண்டா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எரிக்கா சொல்லவும் நூடுல்ஸ்ல தண்ணி ஊத்துனா அதுக்கு பேரு சமைக்க தெரிஞ்சதோ கிடையாது இண்டிபெண்டோ கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது என்னமோ உண்மைதான் சரி நம்ம ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க முடியாது வீட்டுக்கே போலாமா அப்படின்னு யோசிக்கவும் பிரச்சனை வந்துட்டு அதுல நம்ம மோதி பாத்துறணும் ஏன்னா இதுதான் ஓமினோ ஃபேமிலியோட மோட்டோ வீட்டை விட்டு நம்ம ஆல்ரெடி ஓடி வந்தாச்சு சோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியே சுத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்க்கு சாட்சி அவர் கூட்டிட்டு போறாரு. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஒரு மிடில் ஸ்கூல் பொண்ணு இவ்வளவு தூரத்துக்கு இருப்பேன் நான் எதிர்பார்க்கலன்னு அவர் சொல்லவும் ஆக்சுவலி நான் ஒரு ஃபுட்டி அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஓ அப்படியா அப்ப இஷ்டப்பட்டபடி சாப்பிடு அப்படின்னு அவர் சொல்லவும் இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப காஸ்ட்லியா தெரியுதுன்னு அவ கேட்கவும் நாகி எரிக்காவை பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்க சோ இது என்னோட ட்ரீட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ஓகே அப்படின்னு அவ சாப்பிடுறா. பாஸ் எதுக்காக சொல்லாம கொள்ளாம இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நாகி அண்ட் எரிக்கா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் உண்மையை சொல்லணும்னா அவங்க ரெண்டு பேரோட கேரக்டருமே ஆப்போசிட்டா தான் இருக்கும் ஆனா அதுதான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்குது அவங்க க்ளோஸா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சாட்சி சொல்றா. ஹே நாகி வா நம்ம இது திரும்பவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எரிக்காவும் நம்ம ஹீரோவும் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்து போகுது. ஆனா அதுல என்ன பிரச்சனை நீ சோகமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அவர் கேட்கவும் நான் சோகமாலாம் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் சாரி மிஸ் சாச்சி அப்படின்னு சாட்சியை திரும்பவும் அவர் வந்து வீட்லயே இறக்கி விடுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சாட்சி சொல்லவும் கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு அவர் கிஃப்ட்டை கொடுத்துட்டு போறாரு. இந்த கேக் ரொம்ப ரேர் ஆச்சு அப்படின்னு சாட்சி கேட்கவும் என்னோட ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் இதை விற்கிறாங்க நம்ம முடிஞ்சா திரும்பவும் இதே மாதிரி ஒரு நாள் பேசலாம் இது நமக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் அப்படின்னு அவர் சொல்லவும் ஓகே அப்படின்னு சாட்சி சொல்றா. சாட்சியை இறக்கி விட்டுட்டு அவர் திரும்பவும் ஹோட்டலுக்கே போறாரு. ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரம் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவரோட ஆபீஸ்க்கு அவர் போறாரு. சார் இன்னைக்கு நீங்க லீவுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து கேட்கவும் ஒரு முக்கியமான விஷயத்த எடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். ஆமா உனக்கு இந்த கொக்கோ செக்க பத்தி தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கவும் தெரியாது சார் அப்படின்னு அவன் சொல்றான். அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு போட்டோவை பாக்குறாரு. பார்த்தா நாகியோட ஒரிஜினல் அப்பாவோட ஃபேமிலி போட்டோல எரிக்காவும் நம்ம ஹீரோவோ சின்ன வயசுல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அப்பா ரொம்பவுமே ரிச்சானவர் ரொம்பவே ரிச்சான ரெஸ்டாரண்ட்லாம் வச்சு நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய இடங்கள்ல நடத்திட்டு இருக்காரு. இப்ப அவர் எதுக்காகவோ வந்து தன்னோட ஃபேமிலி போட்டோ எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அதுல சின்ன வயசுலயே நம்ம ஹீரோவும் எரிக்காவும் ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோ அதுல இருக்கு. இதுக்கு மேல நான் இதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொன்னா ஏதாச்சும் ஸ்பாயிலர் ஆயிரும். சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.